வெல்கம் ஸ்டூடண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து நோடல் அனாலிசிஸ் எப்படி வந்து ஒரு சர்க்யூட்க்கு அப்ளை பண்ணி ஒரு ரெசிஸ்டர்ல போற கரண்ட்டோ இல்ல வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டரோ எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்க போறோம். ஸோ நம்ம எப்படி இது ப்ரீவியஸ் எத்தனை நோட் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை தி நம்பர் ஆஃப் நோட்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா? ஸோ எப்படி நோட் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் இன்டர் கனெக்ஷன் ஆஃப் 2 ஆர் மோர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? 2 எலிமெண்ட் மட்டும் கனெக்ட் ஆயிருந்தா அத வந்து நோடுன்னு சொல்லலாம். ஸோ 2, 3 அதாவது மினிமம் 3 எலிமெண்ட்ஸ்க்கு மேல இருந்துச்சுன்னா அத வந்து நம்ம மேஜர் நோடுன்னு சொல்லலாம். ஸோ பிரின்சிபல் நோடுன்னு சொல்லலாம். ஸோ 3 எலிமெண்ட் கனெக்ட் ஆயிருந்தா அந்த பாயிண்ட்ட தான் நம்ம வந்து மேஜர் நோட் சொல்லலாம். 3 ஆர் மோர் தென் 3. ஓகேங்களா? ஸோ அந்த நோட்ஸ மட்டும் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். மைனர் நோட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, இது ஒரு நோடுன்னு சொல்லலாம். ஆனா இது பிரின்சிபல் நோட் கிடையாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வோல்டேஜ் சோர்ஸும் ஒரு ரெசிஸ்டரும் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இத நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஆனா இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த 5 ஓம் ரெசிஸ்டர், இந்த 5 ஓம் ரெசிஸ்டர், இந்த 10 ஓம் ரெசிஸ்டர் 3மே கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இத ஒரு பிரின்சிபல் நோடா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆர் மேஜர் நோடுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு இது ஒரு நோடுன்னு ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். இந்த பாயிண்ட்ட பாருங்க. இங்கேயும் 3 எலிமெண்ட் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இது ஒரு நோடுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து இது நோடு கிடையாது. ஏன்னா இது வந்து ஒன்லி 2 எலிமெண்ட்ஸ் ஆர் கனெக்டட். இது வந்து பிரின்சிபல் நோட் கிடையாது. இதுவும் பிரின்சிபல் நோட். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எல்லாமே சேர்ந்து இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் எல்லாமே சேர்ந்து ஒரு பாயிண்ட். இந்த காமன் பாயிண்ட்ட வந்து இதுவும் ஒரு நோடு தான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து நான் ரெஃபரன்ஸ் நோடா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இத வந்து நம்ம ரெஃபரன்ஸ் நோடா எடுத்துக்கலாம். ஸோ கடைசியா நெறைய எலிமெண்ட்ஸ் எதுல கனெக்ட் ஆயிருக்கோ அத வந்து நீங்க ரெஃபரன்ஸ் நோடா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமா இந்த ப்ராப்ளத்துல 3 நோடு இருந்தது. அதாவது இது ஒரு நோடு, இது ஒரு நோடு, இது ஒரு நோடு. ஸோ இந்த காமனா இருக்கக்கூடிய இந்த நோட வந்து நான் ரெஃபரன்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த ரெஃபரன்ஸ் நோட்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ வந்து நம்ம 0 வோல்ட்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இது வந்து நோட் 1ன்னு நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இதுக்கு பேர் வந்து நான் 1 குடுத்துக்கிறேன். இந்த நோடுக்கு பேரு நான் 2ன்னு குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நோட் 1ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் நான் வந்து V1 எடுத்துக்கலாம். இந்த இடத்துல என்ன வோல்டேஜ் இருக்கும் அப்படின்னா V1. ஏன்னா இதுக்கு நோட் 1ன்னு பேர் குடுத்தேன். அதனால இங்க இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன எடுத்துக்கலாம் V1. அதே மாதிரி நோட் 2ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் நான் என்ன எடுத்துக்கலாம்னா V2ன்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து V2. ஓகேங்களா? இப்போ எத்தனை நோடு இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 நோடு தான். ஒரு ரெஃபரன்ஸ் நோடு இருக்கு. அத நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன் திஸ் சர்க்யூட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 தான். அந்த 2 நோடுக்கு நான் என்ன பேர் குடுத்திருக்கேன்னா V1 அண்ட் V2. ஓகேங்களா? இப்போ இந்த ரெசிஸ்டர்ல என்ன கரண்ட் போகுது அப்படின்னா, ஸோ வாட் இஸ் த கரண்ட் அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா I ஈக்குவல் டு V பை R. ஓகேங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டர்ல என்ன வோல்டேஜ் இருக்குன்னு பார்க்கணும் முதல்ல நம்ம. இந்த ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கனெக்டட் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ல என்ன வோல்டேஜ் இருக்கு? V1 இருக்கு. இந்த பாயிண்ட்ல என்ன வோல்டேஜ் இருக்கு? 50 இருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டர்ல என்ன வோல்டேஜ் இருக்குன்னா, இட்ஸ் த டிஃபரன்ஸ் ஆஃப் V1 அண்ட் 50 வோல்ட். ஓகேங்களா? ஸோ அ த 5 ஓம்ல வந்து இருக்கக்கூடிய வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா, V1 டிஃபரன்ஸ் ஆஃப் 50 வோல்ட். ஓகேங்களா? இப்போ இந்த 5 ஓம்ல என்ன வோல்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எண்ட் வந்து V1 பொட்டன்ஷியல் இருக்கு. இன்னொரு எண்ட் பார்த்தீங்கன்னா V2ன்ற பொட்டன்ஷியல் இருக்கு. அப்போ இங்க என்ன வோல்டேஜ் இருக்கும்? இட் இஸ் த டிஃபரன்ஸ் ஆஃப் V1 அண்ட் V2. ஓகேங்களா? ஸோ இந்த 5 ஓம் ரெசிஸ்டர்ல என்ன வோல்டேஜ் இருக்கும்? ஒரு எண்ட்ல V2 பொட்டன்ஷியல் இருக்கு. இன்னொரு எண்ட்ல 20 வோல்ட் இருக்கு. அப்போ இந்த 5 ஓம்ல என்ன வோல்டேஜ் இருக்கும்? இட் இஸ் த டிஃபரன்ஸ் ஆஃப் V2 அண்ட் 20 வோல்ட். ஓகேங்களா? அண்ட் தென் இப்போ இந்த R3 ரெசிஸ்டர், தட் இஸ் இந்த R3 ரெசிஸ்டர்ல என்ன வோல்டேஜ் இருக்குன்னா, இட் இஸ் அட் பொட்டன்ஷியல் V1 அண்ட் இன்னொன்னு வந்து ரெஃபரன்ஸ் பொட்டன்ஷியல் இருக்கு. இங்க இந்த வோல்டேஜ் நம்ம என்ன எடுத்திருக்கோம் 0. அப்போ V1 மைனஸ் 0. ஸோ வாட் இஸ் V1 மைனஸ் 0? V1. அப்போ R3 ரெசிஸ்டர்ல என்ன வோல்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா V1 இருக்கு. இப்போ R4 ரெசிஸ்டர்ல என்ன வோல்டேஜ் இருக்கு அப்படின்னா, ஸோ ஒரு எண்ட் வந்து V2 பொட்டன்ஷியல் இருக்கு. இன்னொரு எண்ட் வந்து 0 பொட்டன்ஷியல் இருக்கு. அப்போ என்னது V2 மைனஸ் 0. அப்போ R4ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன? V2. ஓகேங்களா? இப்போ 5 ஓம்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய வோல்டேஜ் V1 மைனஸ் 50. அதாவது இங்க பேட்டரி வந்து மைனஸ்ல முடியுதுனால V1 மைனஸ் 50. இந்த 5 ஓம்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா V1 மைனஸ் V2. ஓகே. இந்த R3 ரெசிஸ்டர்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா V1 மைனஸ் 0. ஓகே. சிமிலர்லி இப்போ இந்த நோட்ல இருந்து பார்க்கும்போது இந்த ரெசிஸ்டர்ல என்ன வோல்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா V2 மைனஸ் V1. இந்த ரெசிஸ்டர்ல என்ன வோல்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா V2 மைனஸ், ஏன்னா இங்க எண்டிங் டெர்மினல் இருந்து மைனஸ் இல்லையா? அதனால V2 மைனஸ் 20 வோல்ட் தான் இந்த 5 ஓம்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ். அதே மாதிரி R4ல என்ன வோல்டேஜ் இருக்குன்னா V2 மைனஸ் 0, தட் இஸ் V2. R4ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து V2. R3ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா V1. ஓகே. இப்போ ஏதாவது ஒரு இப்போ நமக்கு இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? யூசிங் நோடல் அனாலிசிஸ் ஃபைண்ட் த கரண்ட்ஸ் த்ரூ ரெசிஸ்டர்ஸ் R3 அண்ட் R4ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில 2022ல கேட்ட ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ இந்த 10 ஓம்ல இந்த R3 ரெசிஸ்டர்ல என்ன கரண்ட் போகுது? இந்த R4 ரெசிஸ்டர்ல என்ன கரண்ட் போகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா, வாட் இஸ் கரண்ட்? I equal to V by R. According to Ohm's law, what is I equal to V by R. ஓகேங்களா? அப்போ இந்த ரெசிஸ்டர்ல போற கரண்ட் தெரியணும்னா இந்த ரெசிஸ்டர்ல என்ன வோல்டேஜ் இருக்குன்னு தெரியணும். டிவைட் பை இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ என்ன 10 எழுதணும். ஓகே. இந்த ரெசிஸ்டர்ல 10 ஓம் இந்த R3 ரெசிஸ்டர்ல என்ன வோல்டேஜ் இருக்கு? V1. ஸோ V1 டிவைட் பை இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ என்ன 10.
ஸோ V1 பை 10 போட்டோம்னா இந்த ரெசிஸ்டர்ல R3 ரெசிஸ்டர்ல போற கரண்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இந்த R4 ரெசிஸ்டர்ல போற கரண்ட் தெரியணும்னா I ஈக்குவல் என்ன V பை R. சரி, இந்த R4 ரெசிஸ்டர்ல என்ன வோல்டேஜ் இருக்கு V2. ஸோ V2 பை இந்த R4 ஓட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூனா 10. ஸோ V2 பை 10 போட்டோம்னா நம்ம இந்த R4ல ரெசிஸ்டர்ல போற கரண்ட்டை கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை தான் நமக்கு இந்த ப்ராப்ளத்துல கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த கரண்ட் த்ரூ தி ரெசிஸ்டர்ஸ் R3 அண்ட் R4. அப்போ இந்த R3ல போற கரண்ட்டையும் R4ல போற கரண்ட்டையும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த R3ல இருக்கக்கூடிய வோல்டேஜும் R4ல இருக்கக்கூடிய வோல்டேஜும் தேவை கண்டுபிடிக்கணும். ஸோ R3ல என்ன வோல்டேஜ் இருக்கு V1, R4ல என்ன வோல்டேஜ் இருக்கு V2. ஓகேங்களா? அப்போ இந்த கரண்ட்டை இதுல ரெண்டு ரெசிஸ்டர்ல போற கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ரெசிஸ்டர்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் V1 and V2. ஸோ வாட் இஸ் V1 and V2? இட் இஸ் தி நோட் வோல்டேஜஸ். ஸோ இந்த நோட் 1ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் V1, நோட் 2ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் நம்ம V2ன்னு சொல்றோம். இந்த ரெண்டு வோல்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா யூசிங் KCL. ஸோ நோட்ல நம்ம இப்போ வந்து KCL அப்ளை பண்ண போறோம். ஓகேங்களா? வாட் இஸ் KCL? Kirchhoff current law. Kirchhoff current law என்ன சொல்லுது? sum of incoming current in a node is equal to sum of outgoing current. ஓகே, ஸோ இந்த நோட்ல வரக்கூடிய கரண்ட் எல்லாமே அந்த நோடை விட்டு வெளியில போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ algebraic sum of current in a node is equal to 0ன்னு சொல்லலாம். அப்படின்னா the sum of incoming current equal to sum of outgoing current in a node. ஓகேங்களா? இப்போ இந்த ரெசிஸ்டர்ல என்ன கரண்ட் எந்த டைரக்ஷன் போகுது நமக்கு தெரியாது. இந்த ரெசிஸ்டர்லயும் கரண்ட் என்ன டைரக்ஷன்ல போகுது நமக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த ரெசிஸ்டர்லயும் கரண்ட் டைரக்ஷன் கொடுக்கல. ஸோ அதனால நமக்கு அன்னோன் கரண்ட்ஸ் எல்லாமே நம்ம அவுட் கோயிங் கரண்ட்ஸ் அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெசிஸ்டர்ல போற கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில அந்த நோடை விட்டு வெளியில போற மாதிரியும், இந்த ரெசிஸ்டர்ல போற கரண்ட் இந்த நோடை விட்டு வெளியே போற மாதிரி, இந்த ரெசிஸ்டர்ல போற கரண்ட்டையும் இந்த நோடை விட்டு வெளியில போற மாதிரி நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அன்னோன் கரண்ட் டைரக்ஷன் கொடுத்துருந்தா அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ கரண்ட் டைரக்ஷன் கொடுக்கலனா யூஸ்வலா நமக்கு தெரியாத கரண்ட் எல்லாமே நம்ம அந்த நோடை விட்டு வெளியில போற மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த நோட்ல KCL அப்ளை பண்ணா என்ன எழுதலாம்? சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் அவுட்கோயிங் கரண்ட். ஸோ இந்த நோட்ல ஏதாவது இன்கமிங் கரண்ட் நம்ம டயக்ராம்ல கொடுத்துருக்காங்கன்னா இல்ல. அப்போ இந்த நோட்ல நம்ம அஷ்யூம் பண்ண எல்லா கரண்ட்டுமே அவுட் கோயிங் தான். அப்போ இந்த சம் ஆஃப் த அவுட் கோயிங் ஆல் த கரண்ட்ஸ் வந்து என்னது 0ன்னு வரணும். அப்போ ஸோ இந்த கரண்ட் இந்த ரெசிஸ்டர்ல போற கரண்ட், இந்த ரெசிஸ்டர்ல போற கரண்ட், இந்த ரெசிஸ்டர்ல போற கரண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணா அல்ஜிப்ரிக்கா ஆட் பண்ணா நமக்கு என்ன வரணும்? 0ன்னு வரணும். இதுதான் வந்து Kirchhoff current law. ஸோ இதை தான் நான் வந்து இப்போ KCL நோட் 1ல அப்ளை பண்ணி எழுதிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த 5 ஓம்ல என்ன கரண்ட் போகுதுன்னு தெரியணும். ஸோ வாட் இஸ் த கரண்ட் flowing through the 5 ohm resistor? It is the voltage across the 5 ohm resistor divided by 5. அப்போ வாட் இஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் த 5 ohm ரெசிஸ்டர்? இட் இஸ் V1 -50. ஏன் -50னா இந்த டெர்மினல் வந்து எண்ட் ஆகுறது எங்க? -50. அப்போ V1 -50 தான் இந்த 5 ohmல இருக்கக்கூடிய வோல்டேஜ். அப்போ இதுல என்ன கரண்ட் போகும்? V1 -50 டிவைடட் பை இந்த ரெசிஸ்டர் வேல்யூ. இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ என்ன? 5. அப்போ இந்த 5 ohmல போகக்கூடிய கரண்ட் என்ன? இட் இஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் த 5 ohm ரெசிஸ்டர் டிவைடட் பை the resistor value. அந்த வோல்டேஜ் என்ன? V1 -50 divided by 5ன்னு எழுதலாம். ஓகேங்களா? அதுதான் இங்க எழுதியிருக்கேன். V1 -50 by 5. ஓகேங்களா? ஸோ அடுத்த அவுட் கோயிங் கரண்ட் என்ன? இந்த 10 ஓம்ல போகக்கூடிய கரண்ட். இந்த 10 ஓம்ல என்ன வோல்டேஜ் இருக்கு? V1. ஓகேங்களா? ஸோ அப்போ V1 by 10 அதுதான் வந்து இந்த R3ல போகக்கூடிய கரண்ட். ஸோ அதான் இங்க எழுதியிருக்கேன் V1 by 10. அடுத்தது இந்த 5 ஓம்ல போகக்கூடிய கரண்ட் என்னன்னு பார்க்குறோம். இந்த 5 ஓம்ல என்ன வோல்டேஜ் இருக்கு? இட் இஸ் V1 minus V2. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த நோட்ல இருந்து பார்க்கும்போது V1 minus V2ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ V1 minus V2 by 5 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வேற ஏதாவது நோடு எலிமெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னா இல்ல. ஸோ இருக்கிறது மட்டுமே அவுட் கோயிங் கரண்ட்ஸ் தான். அப்போ சம் ஆஃப் ஆல் த கரண்ட்ஸ் என்ட்ரிங் சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட். அவுட் கோயிங் கரண்ட் இல்லாதனால நான் என்ன போட்டுக்கிறேங்க? சரி, இன்கமிங் கரண்ட் இல்லாதனால இங்க 0 போட்டிருக்கேன். சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து முதல்ல எழுதிக்கிட்டு இதை வந்து நம்ம சிம்பிளை பண்ணணும். எப்படி பண்ணலாம்? V1 by 5 50 by minus 50 by 5 V1 by 10 V1 by 5 minus V2 by 5 equal to 0. இப்போ V1 காமனா எடுத்தோம் அப்படின்னா V1 இந்த 1 by 5 அப்புறம் இந்த 1 by 5 இந்த 1 by 5 அப்புறம் இந்த V1 1 by 10 எல்லாத்தையும் காமனா எடுத்து V1 காமனா எடுத்துருக்கோம். V2 டேர்ம் ஒன்று தான் இருக்கு. தட் இஸ் minus V2 by 5. அப்புறம் இந்த minus 50 by 5 equal to 0. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 0.5 V1 கிடைக்குது. இது 1 by 5 வந்து பார்த்தீங்கன்னா 0.2. ஸோ தட் இஸ் minus 0.2 V2. ஸோ minus 50 by 5 வந்து பார்த்தீங்கன்னா minus 10 equal to 0. ஓகேங்களா? இப்போ இந்த minus 10 இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அது என்னவா மாறிடும்? plus 10 மாறிடும். ஓகேங்களா? ஸோ 0.5 V1 minus 0.2 V2 equal to 10. ஸோ இது வந்து நோட் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது நம்ம நோட் 1ல KCL அப்ளை பண்ணோம். அதுக்கு கிடைச்ச ஈக்குவேஷனை தான் நம்ம வந்து இந்த நோட் ஈக்குவேஷன் சொல்றோம். இது வந்து நோடல் வோல்டேஜ் ஈக்குவேஷன் அட் நோட் 1. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி வேற எத்தனை நோடு இருக்கோ அத்தனை நோட்லயும் நம்ம KCL அப்ளை பண்ணி ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சர்க்யூட்ல ரெண்டே நோடு இருக்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் நோட்ல அப்ளை பண்ணி KCL அப்ளை பண்ணி ஒரு நோடு வோல்டேஜ் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. இப்போ அடுத்த நோட்லயும் நம்ம KCL அப்ளை பண்ணி இன்னொரு நோடு வோல்டேஜ் ஈக்குவேஷன் எழுதணும். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணா அன்னோன் நோட் வோல்டேஜஸ் V1 and V2 நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இப்போ KCL நோட் 2ல அப்ளை பண்ண போறேன். ஸோ நோட் 2 பார்த்தீங்கன்னா எல்லாமே கரண்ட் டைரக்ஷன் தெரியல. நான் எல்லாமே அவுட் கோயிங் கரண்ட் அஷ்யூம் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதனோட டைரக்ஷன் தெரியல, அவுட் கோயிங். இதுவும் அவுட் கோயிங், இதுவும் அவுட் கோயிங். ஸோ எந்த இன்கமிங் கரண்ட்டுமே இந்த சர்க்யூட்ல இல்ல. ஓகேங்களா? ஸோ அப்போ
சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் அப்படின்னு எழுதலாமா? ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெஸ்ட்டில் என்ன கரண்ட் போகுது, இந்த ரெஸ்ட்டில் என்ன கரண்ட் போகுது, இந்த ரெஸ்ட்டில் என்ன கரண்ட் போகுது, மூணுமே அவுட் கோயிங், மூணுத்தையும் ஆட் பண்ணிட்டு தட் இஸ் ஈக்குவல் டு இன்கமிங் கரண்ட். ஸோ இந்த நோட்ல எந்த இன்கமிங் கரண்ட்டுமே இல்லை, அதனால நான் 0ன்னு எடுக்க போறேன். ஓகேங்களா? இப்போ இந்த 5 ஓம் ரெஸ்ட்டில் என்ன கரண்ட் போகுது, இந்த 5 ஓம்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் டிவைட் பை 5 போடணும். இந்த 5 ஓம்ல என்ன கரண்ட் போகுது, இதில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன பை 5 போட போகிறோம். இந்த 10 ஓம்ல என்ன கரண்ட் போகுது, இந்த 10 ஓம்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் பை 10 போட போகிறோம். ஓகேங்களா? இந்த 5 ஓம்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன, ஸோ நோட் 2லேருந்து பார்க்கும்போது இதை வந்து நம்ம V2 மைனஸ் V1 எடுக்கணும். ஸோ V2 மைனஸ் V1 பை தான் இந்த நோட் 1 5 ஓம்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ். அப்போ இந்த நோட் 5 ஓம்ல போகிற கரண்ட் என்ன, V2 மைனஸ் V1 பை 5ன்னு எடுக்கணும். அப்போ 5 ஓம்ல போகிற கரண்ட் பார்த்தீங்கன்னா V2 மைனஸ் 20. ஏன் மைனஸ் 20னா பேட்டரி வந்து மைனஸ் 10 மைனஸ்ல முடியுது. ஓகேங்களா? அப்போ V2 மைனஸ் 20 இந்த 5 ஓம்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ். அப்போ இதில் போகக்கூடிய கரண்ட் என்ன, V2 மைனஸ் 20 பை 5. அதே மாதிரி R4 ரெஸ்டரில் இருக்கக்கூடிய கரண்ட் என்ன, இதில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா V2 மைனஸ் 0 தட் இஸ் V2. R4ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து V2. அப்போ இதில் போகக்கூடிய கரண்ட் பார்த்தீங்கன்னா V2 பை 10 எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு தட் இஸ் ஈக்குவல் டு இன்கமிங் கரண்ட். இங்கே இன்கமிங் கரண்ட் இல்லாதனால நாங்கள் 0ன்னு எழுத போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதுதான் KCL நோட் 2க்கு நான் இப்போ KCL அப்ளை பண்ணி, ஸோ வந்து ஃபர்ஸ்ட் V2 minus V1 by 5, V2 by 10 plus V2 minus 20 by 5 எழுதியிருக்கேன். sum of all outgoing current equal to sum of incoming current. இந்த நோட்ல எந்த இன்கமிங் கரண்ட்டுமே இல்லாதனால 0ன்னு எழுதியிருக்கேன். ஓகேங்க, இதை நம்ம வந்து தனியாக பிரிச்சுட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈக்குவேஷன் கிடைக்குது. தட் இஸ் மைனஸ் 0.2 V1 பிளஸ் 0.5 V2 ஈக்குவல் டு 4. இதுதான் வந்து நோட் 2ல நம்ம KCL அப்ளை பண்ணி கிடைச்ச ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை நம்ம நோட் வோல்டேஜ் ஈக்குவேஷன் அட் நோட் 2ல கிடைச்ச ஈக்குவேஷன் சொல்லலாம். இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேங்களா? நோட் வோல்டேஜ் ஈக்குவேஷன் ரெண்டுத்தையுமே நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ நோட் 1ல கிடைச்ச ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 V1 minus 0.2 V2 equal to 10. நோட் 2ல KCL அப்ளை பண்ணி கிடைச்ச ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா minus 0.2 V1 plus 0.5 V2 equal to 4. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ணாவே ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணாவே V1 ஓட வேல்யூ என்ன, V2 ஓட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த V1 ஓட வேல்யூ தான் என்னது, இட் இஸ் வோல்டேஜ் அட் த நோட் 1. V2ன்றது என்ன, வோல்டேஜ் அட் த நோட் 2. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளத்தில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மெயின் பேராமீட்டர் யூசிங் நோடல் அனாலிசிஸ். ஓகேங்களா? நோடல் அனாலிசிஸை யூஸ் பண்ணி நம்ம நோட் வோல்டேஜஸ் கண்டுபிடிக்கிறோம். இது மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி நம்ம மெஷ் கரண்ட்ஸை கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம கிராமர்ஸ் ரூல்லையும் சால்வ் பண்ணலாம், இல்லை ஜஸ்ட் ஈக்குவேஷன் மெத்தடில் கூட நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிராமர்ஸ் மெத்தடில் யூஸ்வலாக எப்படி சால்வ் பண்ணணும், நம்ம இது முதல்ல இதை வந்து நான் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதிக்கிட்டேன். இந்த ஈக்குவேஷன் ரெண்டுத்தையும் நானே மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதிட்டேன். 0.5 மைனஸ் 0.2 மைனஸ் 0.2 0.5. ஓகேங்களா? இன்டூ V1 V2 இந்த 10 இந்த 4 அப்படியே எழுதிக்கிட்டேன். இப்போ இதை டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போறேன். ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா 0.5 into 0.5 minus 0.2 into minus 0.2. இதை நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா என்ன வேல்யூ வருதுன்னா, டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ டெல்லோட வேல்யூ வந்து 0.21. அடுத்தது வந்து டெல் V1 கண்டுபிடிக்கணும். டெல் V1 கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா, இந்த டிட்டர்மினன்ட்ல ஃபர்ஸ்ட் காலத்தை கரண்ட் காலத்தால ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? 0.5க்கும் மைனஸ் 0.2க்கு பதிலாக 10 இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டெல் V2க்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் காலத்தை அப்படியே வச்சுக்கிட்டு செகண்ட் காலத்தை கரண்டால ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை அப்படியே வச்சுட்டு இந்த செகண்ட் காலத்தை கரண்ட் காலத்தால ரீப்ளேஸ் பண்ணா டெல் V2 கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி டெல் V1 கண்டுபிடிச்சிட்டேன். அண்ட் தென் டெல் V2வும் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த டெல்லோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.21, டெல் V1 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5.8, டெல் V2 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4. ஓகேங்களா? ஆனால் எனக்கு தேவை என்ன, V1 V2 ஓட வேல்யூ. எப்படி நம்ம மெஷ் அனாலிசிஸ்ல I1 எப்படி கண்டுபிடிச்சோம், del I1 by del. I2 எப்படி கண்டுபிடிச்சோம், del I2 by del. அந்த மாதிரி இங்க V1 equal to del V1 by del, V2 equal to del V2 by del. ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த டெல் V1 ஓட வேல்யூ எடுத்து எழுதிட்டு டிவைட் பை டெல் போட்டோம் அப்படின்னா நம்ம V1 வோல்டேஜ் கண்டுபிடிச்சலாம். வாட் இஸ் V1 வோல்டேஜ், 27.62 வோல்ட். அதே மாதிரி V2 ஓட வேல்யூ என்ன, டெல் V2 by del. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு 19.04 கிடைக்குது. அதாவது நோட் 1ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து V1, அதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 27.62 வோல்ட். நோட் 2ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 19.04 வோல்ட். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கொஸ்டின் வந்து நமக்கு நோட் வோல்டேஜஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா இதோட நம்ம கொஸ்டின் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஃபைண்ட் த நோட் வோல்டேஜ்னா 2 நோடு தான் இருக்கு. இந்த V1 V2 கண்டுபிடிச்சா ப்ராப்ளம் சால்வ் அப்படின்னு விட்டுடலாம். ஆனால் இந்த கொஸ்டின்ல நமக்கு V1 V2 கண்டுபிடிக்கிறது கொஸ்டின் கிடையாது. 2 ரெஸ்டர்ல போற கரண்ட் கண்டுபிடிச்சலாம். அதாவது R3 ரெஸ்டர்லையும் R4 ரெஸ்டர்லையும் போற கரண்ட் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. R3 ரெஸ்டர் வந்து இங்க இருக்கு, R4 ரெஸ்டர் இங்க இருக்கு. ஸோ வாட் இஸ் கரண்ட், I equal to V by R. இதுல போற வோல்டேஜ் இந்த R3ல என்ன வோல்டேஜ் இருக்கு, V1 டிவைட் பை 10 போட்டுனா இதுல போற கரண்ட்டை கண்டுபிடிச்சலாம். அதே மாதிரி R4ல என்ன கரண்ட் இருக்குன்னா, இந்த R4ல என்ன வோல்டேஜ் இருக்கு, V2 டிவைட் பை R4 ஓட வேல்யூ 10 போட்டோன்னா R4 ரெஸ்ட்ல என்ன கரண்ட் போகுதுன்னு கண்டுபிடிக்கலாம். அவ்வளவுதான். ஸோ இதுக்கு நமக்கு தேவை இதுல இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து V1, இதனோட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். இதுல போற கரண்ட் தெரியணும்னா இதுல இருக்கக்கூடிய வோல்டேஜ் தெரியணும், V2, அதை நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த R3 ரெஸ்டர். R3 ரெஸ்டர் என்ன, இந்த R3 ரெஸ்டர்ல போற கரண்ட் பாத்தீங்கன்னா
அந்த R3ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து V1 டிவைடட் பை R3 யோட வேல்யூ 10 போட்டோம்னா, அந்த R3 ரெசிஸ்டர்ல போற கரண்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ V1 டிவைடட் பை 10 போட்டா நம்ம கண்டுபிடிக்கலாம். அதான் இங்க எழுதியிருக்கேன். கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி R3 ரெசிஸ்டர் தட் இஸ் IR3 ஈக்குவல் டூ V1 பை 10. ஸோ V1 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 27.62 டிவைடட் பை 10 போட்டா நமக்கு 2.76 ஆம்ப்ஸ் கிடைக்குது. இதுதான் வந்து R3 ரெசிஸ்டர்ல போகக்கூடிய கரண்ட். அதே மாரி R4 ரெசிஸ்டர்ல போகக்கூடிய கரண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. R4 ரெசிஸ்டர்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து V2 தட் இஸ் டிவைடட் பை 10 ஓம் போட்டோம் அப்படின்னா, நமக்கு R4 ரெசிஸ்டர்ல போகக்கூடிய கரண்ட் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதான் இங்க எழுதியிருக்கேன். ஸோ கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி R4 ரெசிஸ்டர் இஸ் V2 by 10. That is V2 ஓட வேல்யூ 19.04 divided by 10. So the current flowing through the R4 resistor is 1.9. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த ப்ராப்ளத்துல நம்ம கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ ரெசிஸ்டர் R3யும் R4ம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ R3 உடைய வேல்யூ வந்து 2.76 அத கண்டுபிடிச்சாச்சு. அதே மாரி ரெசிஸ்டர் R4ன்ற ரெசிஸ்டர்ல போகக்கூடிய கரண்ட் 1.9 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இதே ப்ராப்ளத்த நம்ம இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம். ஸோ எப்படி மெஷ் அனாலிசிஸ் நம்ம ஈக்குவேஷன் மெத்தட்ல ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். அதே மாரி இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ல ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். அது மாரி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ல எப்படி நோடல் அனாலிசிஸ் சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.